ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இங்கே நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலுக்காக மட்டும்தான் பார்க்கணும். இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லிட்டு எந்த கருத்தையும் நம்ம வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனையும் கிடையாது. பங்குகளை வாங்கவோ விற்கவோ ஆலோசனை கொடுக்கப்படலை. பைசா வாங்கிட்டு எந்த டிப்ஸும் நம்ம அனுப்புறது கிடையாது. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிதலோட எச்சரிக்கையோட பிஸ்னஸ் பண்ணும்போது எல்லாமே நல்லா இருக்கும். எங்களை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம இப்போ ஆட்டோமொபைலில் ஃபோர்ஜிங் கம்பெனி பார்த்துட்ருக்குறோம். அந்த ஃபோர்ஜிங் கம்பெனியில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எம்எம் ஃபோர்ஜிங். இந்த எம்எம் ஃபோர்ஜிங் இப்போ கரண்ட் ப்ரைஸ் ரூ. 872 இருக்கிறான். ரூ. 872 இருக்கிறான். இவனோட ஹை எவ்வளோ போயிருக்கிறான்? ரூ. 1099 வரைக்கும் ஹை போயிருக்கிறான். லோ இதுக்கு முன்னாடி எவ்வளோ லோ வச்சுருக்கிறான்? ரூ. 771 லோ வச்சுருக்கிறான். இவனுடைய புக் வேல்யூ ரூ. 313. புக் வேல்யூ ரூ. 313 இருக்குது. இப்போ இது பிஇ 16% இருக்குது. புக் வேல்யூ டு ப்ரைஸ் 276. அப்போ கரெக்டாக என்ட்ரியோட பார்டரில் இருக்கிறான். எல்லா ஃபோர்ஜிங் கம்பெனியும் 7, 8ன்னு போய்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க இன்னும் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருந்தும் இன்னும் ஏன் இவன் ஏறலை? புக் வேல்யூ இவ்வளோ வச்சுருந்தும் இதோடனா ரூ. 1200 தாண்டி போயிருக்கணும். ஆனால் அவன் ரூ. 1100 வரைக்கும் டச் பண்ணிட்டு டபக்குன்னு இறங்கிட்டான். ஏன் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஒரு அலசலில் தேடுவோம். என்னதான் நடந்திருக்குன்னு பார்ப்போம். சரி, இதோட ஸ்கோர் கார்டு என்ன சொல்லியிருக்கிறாங்க? நம்ம டிக்கெட் டேப்பரோடைய ஸ்கோர் கார்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ரெட் ஃப்ளாக் லோவாக இருக்குது. அப்படின்னா இது அவ்வளோ ஈஸியாக பேங்க்ரப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். என்ட்ரி பாயிண்ட்டு குட். அப்போ அவன் நம்ம மாதிரி தான் என்ட்ரி பாயிண்ட் அந்த 2.5 வரும்போது தான் என்ட்ரி பாயிண்ட்டுக்கு குட்டுன்னு போடுவாங்க. ப்ராஃபிட்டபிலிட்டி ஹையாக இருக்குது, க்ரோத் ஆவரேஜாக இருக்குது, வேல்யூஷன் ஹையாக இருக்குன்னு போட்டிருக்கிறான். இவன் எதை பேஸ் பண்ணி வேல்யூஷன் பண்ணியிருக்கிறாங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம். பெர்ஃபார்மன்சஸ் லோவாக இருக்குன்னு போட்டிருக்கிறான். சரி, இப்போ இவனோட கீ மெட்ரிக்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அதனால இப்போ நேராக இன்கம் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே போவோம். இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க பாருங்கள். அவ்வளோ பெரிய புக் வேல்யூ வச்சுருக்கக்கூடிய கம்பெனி, அவ்வளோ பெரிய கம்பெனி இவன் என்ன பண்ணியிருக்கிறான்? 2021 771 771 கோடி ரூபா ரெவென்யூ எடுத்திருக்கிறான். இப்போ 2022 1155 கோடி ரூபா ரெவென்யூ எடுத்திருக்கிறான். 2023 1474 கோடி ரூபா ரெவென்யூ எடுத்திருக்கிறான். ஸோ அப்போ இங்கே என்ன ஆகுது? கிட்டத்தட்ட 2021 டு 2022 கிட்டத்தட்ட டபுள் ஆயிருச்சு. அதே அளவுக்காவது இதில் இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். ஆனால் அதில் பாதி தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறான் பாருங்கள். இங்கே 700 கோடி ரூபா இன்க்ரீஸ் ஆனவே அதில் பாதி தான் இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கிறான். அப்போ அடுத்த தடவை அதுலேயும் பாதி தான் இன்க்ரீஸ் ஆனான்னாக்க இந்த டிடிஎம் தான் வரும். ஸோ இப்போ எபிட்டா என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான்? 286 கரண்ட் இயரில் 286 எடுத்திருக்கிறான். இப்போ அது 1474ன்னு வச்சுக்கோமே. 286 டிவைடட் பை 1474 1474 போடணும். கொஞ்சம் மேலே ஏற்றுவோம். 1474 போட்டோம் அப்படின்னு சொன்னால் எபிட்டா 19% ப்ராஃபிட்டபிலிட்டி வருது. 19% அவன் 20% எடுத்துகிட்டு இருக்கிறான். சரி, ஒன்றும் 19%ங்கிறது 1% தானே கம்மி. இதே ப்ராஃபிட் மார்ஜினை கம்மி பண்ணும்போது இதில் பாதிக்கு கிட்டக்க வந்துருச்சு. ஸோ இப்போ 7-8% இப்போ ப்ராஃபிட் மார்ஜின் எடுத்துக்கிட்டு இருக்கிறான். டிவிடெண்ட் கொடுக்குறான் பாருங்க. ரூ. 6 டிவிடெண்ட் கொடுத்துருக்குறான் பாருங்க. ரூ. 6 டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்குறான். கண்டினியூஸாக ரூ. 5 ரூ. 6 அந்த ரேஞ்சில் கண்டினியூஸாக டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்குறான். ஸோ இப்போ இந்த கம்பெனி இன்னும் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிஸ்னஸை மாத்திரம் கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிஸ்னஸை கேப்சர் பண்ணுவானா இல்லையாங்கிறதெல்லாம் வேறு மாதிரியான அனாலிசிஸ். அதை நம்ம பிறகு பார்ப்போம். வாய்ப்பு இருந்துச்சுன்னா பார்ப்போம். இப்போ நான் கரண்ட் அசெட் 920 கோடி ரூபா இருக்குது. நான் கரண்ட் லைபிலிட்டி 364 கோடி ரூபா இருக்குது. கிட்டத்தட்ட 1/3ன்னு வச்சுக்குவோம். சும்மா ஒரு 300 900ன்னு நம்ம ரவுண்ட் அப் பண்ணிட்டோம்னா 1/3 30% கொஞ்சம் கூட இருக்கும். ஸோ இப்போ நமக்கு பிஸ்னஸில் 50% நம்ம எடுத்துக்கிறோம். அதனால 30%ங்கிறது இது கட்டுக்குள்ளே இருக்குது. அதனால இது ஓரளவுக்கு பிஸ்னஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது. கம்பெனி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்ப்போம். பிஸ்னஸ் மாத்திரம் என்ன ஏதுங்கிறத அவனுடைய மார்க்கெட்டிங்கை ஸ்டடி பண்ணால் தான் நமக்கு தெரியும். சரி, கேஷ் ஃப்ளோவில் என்ன பண்ணியிருக்கிறான்? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை ஒரு 80-90 கோடி ரூபாய்க்கு கூட்டியிருக்கிறாங்க. சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டலில் ஒரு 40 கோடி ரூபா ஒர்க்கிங் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ முன்னாடி இருந்த ப்ளஸ் இப்போ மைனஸில் இருக்குது. அப்போ டைட்டாக ஃபண்டை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க.
இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன்ல ஃபண்ட வந்து டைட்டா ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இது மார்க்கெட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். டக்குன்னு ஷேர் வேல்யூலாம் அப்படியே செல்லிங் பிரஷர் ஜாஸ்தியா இறங்கிரும். நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல ரேஷியோஸ்லயும் நம்ம பார்த்துக்குவோம். என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ரேஷியோஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, டெப்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. இங்க இந்த பார்த்தீங்களா 4 நாள் இன்கிரீஸ் ஆயிருக்கு. 4 நாளைக்கு பெரிய வெயிட்டேஜ் குடுக்க வேண்டாம். ஆனா வந்து நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம ஒரு புரிதலுக்கு வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் டேஸ் பேயபிள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதுவும் இன்கிரீஸ் ஆயிருக்கு. அங்கிட்டு 4 நாள், இங்கிட்டு ஒரு 3 நாள் இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் அதுவும் இன்கிரீஸ் ஆயிருக்கு. இப்ப இன்கிரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாலே, உங்களுக்கு கொஞ்சம் சேல்ஸ் அடி வாங்குமோன்னு யோசிக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்ல இருக்கு. இவன் குவார்ட்டர்லி ரிசல்ட்ல என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்ப்போம். நமக்கு வந்து டிடிஎம் என்ன வந்திருக்கு? டிடிஎம் வந்து ரூ. 1500 கோடி ரெவென்யூ. ஆ எபிட்டா வந்து ரூ. 300 கோடி எபிட்டா. அதுக்கப்புறம் நெட் இன்கம் வந்து ரூ. 131 கோடி. இப்ப இவன் டிடிஎம்ல என்ன பண்ணியிருக்கிறான் இது வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்ல என்ன பண்ணியிருக்கிறான்? குவார்ட்டர்லி ரிசல்ட்ல கிட்டத்தட்ட வந்து ஒரு 366 360ன்னு வச்சுக்குவோம். இது 380ன்னு வச்சுக்குவோம். அப்ப 140 750 கோடி 50% ஆஃப் த டோட்டல் சேல்ஸ் எடுத்துட்டான். ஆப்பரேட்டிங் புராஃபிட் 130 எடுத்துட்டான். நமக்கு இங்க வந்து என்ன வந்திருக்கு? எபிட்டா தான் ஆப்பரேட்டிங் புராஃபிட். ரூ. 300 கோடி ரூ. 130 கோடி எடுத்திருக்கிறான். ஸோ, அப்ப அது 15% காட்டிலும் கம்மியா இருக்கு. அதுக்கப்புறம் நெட் புராஃபிட் எவ்வளோ எடுத்திருக்கிறான்? ரூ. 60 கோடி எடுத்திருக்கிறான். நெட் புராஃபிட் இங்க ரூ. 120 கோடி, ரூ. 130 கோடி அதுவும் 50%க்கு கம்மியா இருக்கு. இனிமே இவன் வந்து மேல எடுக்கிறத வச்சு தான் அடுத்த வருஷம் ஏறுமா, ஏறாதான்னு நம்ம பார்க்கணும். இவனோட ரிசல்ட்ட நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே நம்ம பப்ளிஷ் பண்ண மாரி, இதுல ராமகிருஷ்ணாவும் அதே 2.6ல தான் இருக்கிறான். இவனும் அதே 2.6ல தான் இருக்கிறான். டெக்னிக்கல்ல வரும்போது அது பேசுவோம். ஸோ, அப்ப டிவிடெண்ட் வந்து ஹெல்த்தியா பே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கிறது தான் இவனோட அனாலிசிஸ்ல இருக்கு. கம்பெனி நல்ல கம்பெனி. பட் வந்து இந்த ரேஷியோஸ நம்ம வந்து பார்க்கும்போது, நமக்கு கொஞ்சம் சேல்ஸ் சம்பந்தமான ஒரு சின்ன டவுட் வருது. அது அடுத்தடுத்த ரிசல்ட்ல நம்ம பார்த்துக்குவோம். இப்படிப்பட்ட இந்த கம்பெனியோட அம் டெக்னிக்கல் போறதுக்கு முன்னாடி, இங்க இருக்கக்கூடிய சில இதெல்லாம் பார்த்துருவோம். ரெவென்யூ சோர்ஸ் வந்து ஸ்டீல் ஃபோர்ஜிங், பவர் ஜெனரேஷன் 2த்துலயும் இருக்கு. பவர் ஜெனரேஷன்ல தான் அம் கூட எடுக்குறான். இல்ல, இல்ல. ஸ்டீல் ஃபோர்ஜிங்ல தான் அவன் நெறைய எடுத்துக்கிறான். 14 பில்லியன். பவர் ஜெனரேஷன் வந்து 141 மில்லியன் தான் கிடைச்சிருக்கு. ஸோ, அப்ப 2 ரெவென்யூ இவனுக்கு வருதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல என்ன சொல்லுது? இந்த சைடு ஃபோர்காஸ்ட்லாம் வரும்போது, ஆனுவலைஸ்டு ஃபோர்காஸ்ட்லாம் நமக்கு வரும்போது கொஞ்சம் ஏதோ கூட தெரியுது. பார்ப்போம். நம்ம இங்க வந்து சால்வன்சி ரேஷியோ இவன் 41 அவன் டோட்டலுக்கு போட்டிருப்பான் 41. நமக்கு வந்து 50 தான் நம்ம எடுத்துக்க போறோம். ஸோ 41, 50 எது வந்தாலும் எடுத்துக்கிட்டோம். இவனுடைய புக் வேல்யூல அப்ப நம்ம வந்து 40% கழிச்சுருவோம். ஏன்னா, அப்பதான் சரியா இருக்கும். சரியா இருக்குன்னா 313 இருக்குங்களா? 313 இருக்கு புக் வேல்யூ. 313 இன்டூ 0.4 கழிச்சு விட்டுருவோம். கழிச்சு விட்டோம்னா 125. 125க்கு நம்ம வந்து இப்ப 8 போடுவோம். ஏன்னா எல்லாமே 8 ஓடிக்கிட்டு இருக்கிறாய்ங்க. இப்ப 8 போட்டோம்னா ரூ. 1000. இவன் பாருங்க இந்த ரூ. 1000 ரூ. 1500 தாண்டவே மாட்டேங்கிறான் பார்த்தீங்களா? எல்லாரும் விவரமா இருக்கிறாய்ங்க. நம்ம மாத்திரம் தான் அந்த இன்னும் ஏறப்போகுது அப்படின்ட்டு என்ட்ரில போட்டு மாட்டிக்க கூடாது. இப்ப புக் வேல்யூ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இங்க 315 அந்த சைட்ல நமக்கு குடுத்தது 313. அதனால நம்ம அத 313ன்னு எடுத்து நம்ம கால்குலேஷன் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அது சரியா இருக்கும்னு நம்புறோம். இப்ப இதோட டெக்னிக்கல்ஸ்குள்ள பார்த்துருவோம். இப்ப இதோட டெக்னிக்கல்ஸ்குள்ள போகும்போது முதல்ல 12 மந்த்ஸ் கேண்டில் எடுத்து பார்த்துருவோம். 12 மந்த்ஸ் கேண்டில்ல கரெக்ட்டா பாருங்க 1099 2.618ஓட செல்லிங் பிரஷர் எவ்ளோ வந்து அப்படியே ஃபுல்லா செல் ஆயிருக்கிறான். இவனோட இந்த இயர்லி கேண்டில்ல பாருங்களேன், இங்கெல்லாம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா ஏறி இருக்கிறான். அதே மாரி இங்க ஸ்ட்ராங்கா இறங்கியிருக்கான். இது கோவிட் விட்டுருங்க. இங்க எவ்வளோ ஸ்ட்ராங்கா ஏறியிருக்கிறான். விக்கவே விக்காம. அதே மாரி இங்க இறங்கின உடனே டபக்குன்னு தூக்கிட்டான். அப்ப இங்க பையிங் பிரஷர் ஜாஸ்தியா இருக்கு. இந்த இடத்துல இந்த கேண்டில்ல இருந்து பார்த்தோம்னா, இந்த கேண்டில் எங்க 2021 கேண்டில்ல இருந்து இதுல கூட செல்லிங் பிரஷர் கொஞ்சம் மாடரேட்டா இருக்குன்னு வச்சுக்குவோம். இதுல குரோத்தும் இல்ல, ஏறுனோன செல்லிங் பிரஷர் இருந்துருச்சு. இதுல பாருங்க செல்லிங் பிரஷர் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப பாடி வந்து கேண்டிலோட பாடி வந்து
குறைஞ்சுகிட்டே இருக்கு. அதனால அடுத்த வருஷத்துக்கு இவன நம்புறதா அப்படிங்கிறது ஒரு சின்ன டவுட்டு. இவன் கீழ இறங்கட்டும். கீழ இறங்கி இந்த 400க்கு இந்த 400 கிட்டக்க வந்தான்னா, நல்ல பிரைஸ் வாங்கிக்கலாம். 450 அந்த 450 ரேஞ்சுக்கு வந்தான்னா, நல்ல பிரைஸ் வாங்கிக்கலாம்னு முடிவு எடுத்துக்குவோம். இதுக்கு மேல போயிட்டு நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டியதில்ல. ஆனா புக் வேல்யூ வந்து நல்லா இருக்கு. நான் அந்த கடன் கட்டுக்குள்ள இருக்கு. அதனால நான் அப்படியே எடுத்துக்கிறேன்னு சொன்னான்னா, க கண்டிப்பா இந்த சைடு 4.618க்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, அப்ப 2 பக்கமும் இருக்கு. செல்லிங் பிரஷர் ஜாஸ்தியா இருக்கிறதுனால, திருப்பி பையிங் பிரஷர் ஜாஸ்தியா இருக்கும்போது வாங்குறது தான் புத்திசாலித்தனம். இப்ப நம்ம வந்து ஒன் ஒன் டேவோட கேண்டில் ட்ரெண்ட நம்ம வந்து இந்த இயர்க்கான ட்ரெண்ட பார்ப்போமே! பார்த்தோம்னா, 1199 போயிட்டு அடிச்சு கீழ இறங்கிட்டு இருக்கிறான்னா, இன்னும் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கிறான். வீக்லில எடுப்போம். வீக்லில எடுத்தோம்னாக்க, டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருச்சு. வீக்லில டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்ப ஏறுதுன்னாக்க நம்ம வந்து நம்பக்கூடாது. 917ல ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆயிரும். ஹெட் அண்ட் ஷோல்டர் 917ல ஃபார்ம் ஆயிருச்சுன்னா, எவ்வளோ தூரம் இறங்குறான்னு நமக்கு தெரியாது. கீழ எவ்வளோ தூரத்த உடைக்க போறான்னு தெரியாது. ஏன்னா, இங்கெல்லாம் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகல. இங்கெல்லாம் ஹெட் அண்ட் ஷோல்டர் இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கான்னா, இது கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. அதனால நம்ம யோசிப்போம். ஆனா, இந்த இடத்துல பார்த்தோம்னா, இந்த 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 ரீஜியன்ல இந்த ரீஜியன்ல பார்த்தோம்னா, இந்த 917 இந்த 20 கிட்டக்க வரும்போது, ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா, அத உடைச்சு மேல போனான்னா, அடுத்த சைக்கிள்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி இந்த கையோட வெளில வருவான்னு வச்சுக்குவோமே! இப்ப இத உடைச்சு இந்த இத உடைக்காம அப்படியே ஹெட் அண்ட் ஷோல்டர் திரும்பினான்னாக்க, கீழ நெறைய இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எவ்வளோ இறங்குறானோ இறங்கட்டும். அடிச்சு கீழ கபடியில விளையாடுற மாரி ஏர்றா, 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 ஏர்றான்னு சொல்லிட்டு இருக்கலாம். நம்ம இது பிரகாரம் நமக்கு இந்த இந்த சைக்கிள மாத்திரம் கன்வெர்ட் பண்ணோம்னு வச்சுக்கங்களேன், ரூ. 530 வரைக்கும் கூட இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லாட்டி அதுக்கும் கீழ இந்த இடம் வரைக்கும் 470 கூட வந்தா ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதனால நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. அதே சமயத்தில நம்ம இந்த ஸ்மூத்டு ஹெய்கினாஷியோட இது வந்து கம்மியாகிட்டே இருக்கு. இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கெல்லாம் எப்படி பெருசா இருக்கு. இங்கெல்லாம் இந்த இடத்துல பெருசாயிட்டு திருப்பி கம்மியாயிருச்சு. இப்ப ஏறுறானான்னா டபக்குன்னு வாங்கிடக்கூடாது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி 920 அந்த ரேஞ்சுல அவன் பாட்டு ரிட்டர்ன் ஆயிட்டான்னு வச்சுக்கங்க, நம்ம கஷ்டம். ஸோ, அதனால நம்ம கேர்ஃபுல்லா பார்த்துக்குவோம். அடுத்து இந்த ரேஞ்ச உடைக்கிறானான்னு பார்ப்போம். இந்த ரேஞ்சுக்கு மேல ஒரு க்ளோஸ் வச்சான்னா, இது அடுத்த டார்கெட் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்பவுமே என்ட்ரி எடுக்கணுமான்னு பார்க்கணும். ஏப்ரல் மாசத்த வரைக்கும் இவன் தார் காட்டிட்டு இந்த இடத்துக்குள்ளே வராம தார் காட்டிட்டான்னா, ஏப்ரலுக்கு பிறகு நமக்கு கீழ மார்ச்சுக்கு பிறகு கீழ லோ வந்து திரும்பும்போது வேணா என்ட்ரி எடுத்துக்கலாம். அதுவரைக்கும் பொறுமையா இருப்போம். ஆனா இது வந்து ஒன் இது 12 மந்த்ஸ் கேண்டில் பிரகாரம் 1 இயர் கேண்டில் பிரகாரம் நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, ரூ. 1700 போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த இடத்தோட ஒரு கரெக்ஷன் ஒரு ரூ. 500 எடுத்தான்னா, அது ரூ. 1700 போறான்னா, 1500க்கு நம்ம வெளியில வந்தா கூட, நம்மளுடைய வேல்யூ வந்து நம்மளுடைய இது வந்து இன்வெஸ்ட்மென்ட் வந்து ட்ரிபிள் டைம் ஆயிரும். ஸோ, அதனால நம்ம வெயிட் பண்ணுவோம். ஜனவரிக்கு பிறகு கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்ல எப்படி இறங்கியிருக்கிறான் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அடுத்தது நம்ம பார்த்துக்கலாம். நான் 526ஓட ரிட்டர்ன் ஆனேன்னா 3 மடங்கு ஆயிருதுல்ல கிட்டத்தட்ட. 3 மடங்கு ஆயிருது நமக்கு. 3 டைம்ஸு அந்த மாரி வருது. அதனால இந்த புரிதலோட இந்த ஸ்டாக்க நம்ம வச்சுக்குவோம். நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாத்துலயும் உங்களுக்கு எது எது பிடிக்குதோ அதெல்லாம் நீங்க விஷ் லிஸ்ட்ல போட்டு வச்சுக்கங்க. சொல்லக்கூடிய பிரைஸ இந்த மாரி மார்க் பண்ணிக்கிட்டே வந்துருங்க. மார்க் பண்ணிக்கிட்டே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, அந்த இடம் வரும்போது நமக்கு தெரிய வரும். நன்றி நண்பர்களே!